வசிஷ்டத்தை ஒரு தடவை ஆழ்ந்து நீங்க மனதார படித்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை முழுவதுமாக உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்ளைடு சயின்ஸா நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்கனாலே போதும், நீங்க ஞானம் அடைஞ்சிருவீங்க. இததான் வசிஷ்டர் ரொம்ப தெளிவா அதுல சொல்றாரு. ஏன்னா ஒண்ணு நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். யாருக்கு சொல்லப்படுது? ஸ்ரீராமருக்கு சொல்லப்படுது. ராமர் யாருன்னு நமக்கு தெரியும், கடவுளோட அவதாரம். அதே மாதிரி வசிஷ்டர் யாரு? மிகப்பெரிய ஒரு பிரம்ம ஞானி, பிரம்மாவோட புத்திரர். இவங்க 2 பேத்துக்குள்ள இந்த கான்வர்சேஷன் எதுக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழலாம். அவர்களுக்காக நடக்கவில்லை. அவர்கள் ஆல்ரெடி அந்த பூர்ண நிலையில் தான் இருக்கிறார்கள். நாம் அஞ்ஞானியா இருக்கக்கூடிய இந்த மனித ஜீவர்களுக்கு, மனித சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு ராமரால் கேள்வி கேட்கப்பட்டு வசிஷ்டர் மகரிஷிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்தியங்கள் வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியது. அது இந்த பிரபஞ்சம் ராமர் மூலியமாக, ஸ்ரீராமர் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் தான் இது. ஏன்னா நமக்கு சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ராமர் பெரிய கடவுளோட அவதாரம், அவருக்கு ஏன் இதெல்லாம் டவுட் வருது, இப்படிலாம் டவுட் வருமா, இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்பாரா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் இந்த மனித உடல் தரித்ததுக்கு அப்புறம் இந்த மனித உடலுக்கு உண்டான வாசனைகள்ல இருந்தாலும் அவருடைய பூர்வத்துல பார்த்தோம்னா அவருடைய முன்னாடி ஆல்ரெடி அவர் எப்பயுமே அந்த பிரம்மஸ்வரூபத்துல தான் இருக்கிறார். அந்த கடவுளோட அவதாரம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னு நினைச்சுங்களேன். இப்போ ஒரு கிரிக்கெட்டை எடுத்துக்குங்க. இப்ப நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. நம்ம இப்ப சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் தெரியும், தோனி எல்லாருக்கும் தெரியும். இவங்க 2 பேரும் ஒரு டிவில பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும் போது கிரிக்கெட்னா இதுதான் ஒரு பேசிக்கா, இப்ப தோனி கேட்கிற கேள்விக்கு சச்சின் பதில் சொல்றதும், இவங்க 2 பேருக்குள்ளயும் பேசிக்கான கிரிக்கெட்டை பத்தி பேசிக்கிட்டா பாக்குறவங்களுக்கு நமக்கு எப்படி இருக்கும்? இவங்க 2 பேருமே லெஜண்ட். இவங்க 2 பேருமே பல வருடங்கள் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய அனுபவங்கள் பட்டு பல சாதனைகளை படிச்சிருக்கவங்க. ஒரு சாதாரண விஷயத்த எப்படி விளையாடுறது, என்ன பண்றதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு ஒருத்தர் பதில் சொன்னா அதை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? அவர்களுக்கு அது தேவை கிடையாது. ஆனா பார்ப்பவர் நமக்கவசரம் அவங்க இப்படி ஒரு கேள்விகளை கேட்கிறார்கள், அதற்கு இப்படி ஒரு பதிலே இவர் சொல்கிறார் என்பது நாம் புரிவது போல, நமக்காக அஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய மனித ஜீவர்களுக்காக நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம மனிதர்கள் எல்லோருக்கும் ஞானத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக உரைக்கப்பட்ட சத்தியம்தான் இந்த யோக வசிஷ்டம் என்பது. நல்லது.